ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தஞ்சையில் நடைபெற்ற தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய சங்க அமைப்புகளுடைய தலைவர்களுடைய கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினுடைய மாநில மாவட்ட தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றாங்க. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ண வேண்டும் என்ற அந்த கோரிக்கை சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. தாவேக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி 5 ஏக்கருக்கு உள்ளவர்களுடைய சிறு குறு விவசாயிகள் பெற்றிருக்கிற கடனை முழுவதும் தள்ளுபடி, அதற்கு மேல் விவசாயிகள் பெற்றக்கூடிய கடனை 50% தள்ளுபடின்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதிக்கு மாறாக அவருடைய கடன் அறிவிப்பு என்பது மே மாதம் 25ஆம் தேதி வெளியிட்டாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் போராட்டம் பண்ணோம். அதுக்கு பிறகு ஜூன் 16ஆம் தேதி மறு அறிவிப்பு அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பில் 75,000 வரை கடன் பெற்றவங்களுக்கு முழு தள்ளுபடியும், அதற்கு மேல் கடன் உள்ளவர்களுக்கு கடன் பெற்ற தொகையில் வெறும் 35,000 தள்ளுபடி என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஜூன் 16ஆம் தேதிக்கு பிறகும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் சங்கங்களும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள், சென்னையில் போராட்டம்லாம் நடத்தி அரசினுடைய கவனத்தில் கொண்டு போனோம். இதற்கு பிறகும் மாநில அரசாங்கம் மௌனமாக இருக்கிறாங்க. அவர்கள் ஜூன் 16ஆம் தேதி அறிவித்து 17ஆம் தேதி ஒரு ஜிஓ போட்டு அந்த அடிப்படையில் கடன் தள்ளுபடின்னு சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதற்காக இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, மாண்புமிகு முதலமைச்சரை இந்த விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு குழு நேரடியாக சந்தித்து தேர்தல் காலத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி இந்த கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ண வேண்டும் என்று வலியுறுத்துவது வேண்டுவது என்று நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதற்கு மாநில முதலமைச்சர் உடனடியாக இந்த தலைவர்களை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி தரணும். இன்றைய தினமே நாங்கள் அதுக்கான நேரத்தை கேட்டு முதலமைச்சருக்கு கடிதம் அனைத்து சங்க தலைவர்களும் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை கேட்கணும். அந்த கோரிக்கையை பட்ஜெட் கூட்டத்தோட துவங்கக்கூடிய அன்றைக்கு அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஏற்பாடை நாங்கள் செஞ்சிருக்கோம். ஒரு கால் எங்கள் விவசாய சங்கத்தினுடைய அனைத்து விவசாய சங்கத்தினுடைய கோரிக்கைகளை ஏற்று அரசு அவர்கள் சொன்ன அடிப்படையில் கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்றால் எங்களோட அடுத்த கட்ட போராட்டமாக சட்டமன்றம் நடைபெற துவங்க அன்று அந்த தேதியில் சென்னையில் ஒரு பெருந்திரள் போராட்டத்தை நடத்துவது என்று இன்னைக்கு முடிவு செய்திருக்கோம். அது எந்த வகையான போராட்டம் என்பதை இந்த சங்கத்தினுடைய அனைத்து தலைவர்களும் முதலமைச்சரை சந்திப்பதற்கு முன்பாக கூடி அந்த முடிவு அறிவிப்போம். முதலமைச்சர் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணுங்கிறது அன்றைக்கு வேண்டுகோள். அதற்கான நேரத்தை அவர் ஒதுக்கி தரணும். இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய வெளியிலிருந்து ஆதரித்தாலும் சரி, கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த கட்சியினுடைய மாநில தலைவர்களையும் இந்த குழு நேரடியாக சந்தித்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான வலியுறுத்தலை இந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் சென்று சந்திப்பார்கள். அதே போல